சிவாய நமக. முருகா சரணம். ஆடி கிருத்திகைக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு? இந்த நாளில் முருகனின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்று இப்பதிவில் சிந்திக்கலாம். முருகனை மனமுருகி சரணடைந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பது எண்ணற்ற பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை. தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த மாதம் முழுவதும் அன்னை பராசக்தியின் அருள் பொங்கும் மாதமாக போற்றப்படுகிறது. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடிப்பூரம், வரலட்சுமி விரதம் போன்ற பல சிறப்பான வழிபாட்டு நாட்கள் அம்பிகைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் அதே ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை மட்டும் முருகப்பெருமானுக்கான மிக முக்கியமான விரத நாளாக ஏன் கொண்டாடப்படுகிறது? இந்த கேள்வி பல பக்தர்களின் மனதில் எழுகிறது. அதற்கான ஆன்மீக விளக்கத்தையும் ஆடி கிருத்திகையின் மகிமையும் இந்த நாளில் முருகனின் அருளை பெற எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதையும் விரிவாக பார்ப்போம். ஆடி கிருத்திகை ஏன் இவ்வளவு சிறப்பு? முருகப்பெருமான் என்பது சிவனும் சக்தியும் இணைந்த தெய்வீக வடிவம் என்று சைவ ஆகமங்களும் பக்தி மரபுகளும் போற்றுகின்றன. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக தோன்றி பின்னர் பார்வதி தேவியின் அருளால் 6 முகனாக ஒரே வடிவம் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. முருகனின் கையில் இருக்கும் வேல் அன்னை பராசக்தி அருளிய சக்தி வேல் என போற்றப்படுகிறது. அதனால் முருகனை வழிபடுவது என்பது சிவபெருமானின் ஞானத்தையும் அன்னை பராசக்தியின் சக்தியையும் ஒருங்கே வணங்குவதாக பக்தர்கள் கருதுகின்றனர். இதுவே ஆடி மாதத்தில் முருக வழிபாட்டுக்கு தனி சிறப்பை அளிக்கிறது. கார்த்திகை நட்சத்திரத்தின் மகிமை. முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்பது புராண மரபு. ஆனால் அவரை அன்புடன் வளர்த்தவர்கள் 6 கார்த்திகை பெண்கள். அந்த தெய்வீக அன்னையர்களின் நினைவாக கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திர நாளில் முருக வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. அவற்றில் ஆடி மாத கார்த்திகை பராசக்தி வழிபாட்டின் சக்தியுடன் இணைவதால் கூடுதல் மகிமை பெற்றதாக பக்தர்கள் நம்புகின்றனர். ஏன் ஆடி மாதத்தில் முருகனை வழிபட வேண்டும்? ஆடி மாதம் என்பது சக்தி வழிபாட்டின் மாதம். அதே சமயம் முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேல் அன்னை பராசக்தியின் சக்தியின் அடையாளமாக போற்றப்படுகிறது. எனவே ஆடி மாதத்தில் முருகனை வழிபடுவதன் மூலம் அன்னை பராசக்தியின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் இங்கே கிடைக்க வேண்டும் என்று பக்தர்கள் வேண்டுகின்றனர். ஆடி கிருத்திகை விரதம் இருப்பது எப்படி? இந்த ஆண்டு 2026 ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6 அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்று அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்போ அல்லது அதிகாலையிலோ எழுந்து நீராடுங்கள். நெற்றியில் திருநீறு அல்லது குங்குமம் அணியுங்கள். சுத்தமான ஆடை அணிந்து முருகனை தியானியுங்கள். இயன்றவரை விரதமிருந்து வழிபடுங்கள். உடல்நிலை காரணமாக முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிய சைவ உணவை எடுத்துக்கொண்டு வழிபடலாம். வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை. முருகப்பெருமானின் படம் அல்லது சிலையை அலங்கரித்து செவ்வரளி, செண்பகப்பூ, அரளிப்பூ, மல்லிகை போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். வீட்டில் முருகன் சிலை அல்லது வேல் இருந்தால் பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாம். இவை எதுவும் இல்லையெனில் சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்தாலும் அதுவே சிறந்த பக்தி. முருகனுக்கு மிகவும் பிடித்த வழிபாடு பெருமாளை அலங்கார பிரியர் என்றும் சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்றும் கூறுவார்கள். அதேபோல் முருகப்பெருமான் பாடல் பிரியர் என்று பக்தி மரபில் கூறப்படுகிறது. எனவே திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் போன்ற முருக பக்தி பாடல்களை பக்தியுடன் பாராயணம் செய்யலாம். முருகனிடம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும்? முருகனை வழிபடும் போது பொருள், பதவி, செல்வம் மட்டும் வேண்டாமல் இவ்வாறு மனதார சரணாகதி அடையலாம். முருகா, எந்த பிறவியில் செய்த புண்ணியமோ இந்த பிறவியில் உன் திருநாமத்தை சொல்லும் பாக்கியம் எனக்கு கிடைத்துள்ளது. என் வாழ்க்கையில் உன் அருளை விட சிறந்த செல்வம் இல்லை. என் மனம் என்றும் உன் திருவடிகளில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. என் வாழ்க்கை முழுவதும் உன்னை நினைத்து வாழும் பக்தியை எனக்குத்தா. இவ்வாறு மனதார பிரார்த்திப்பதே உயர்ந்த வழிபாடு என்று பல சான்றோர்கள் கூறியுள்ளனர். மாலை வழிபாடு. மாலை நேரத்தில் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். ஆடி கிருத்திகை நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம். ஆடி கிருத்திகை என்பது விரதம் இருப்பதற்கான நாள் மட்டுமல்ல. அது
அகங்காரத்தை விடும் நாள், இறைவனிடம் முழுமையாக சரணடையும் நாள், தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் வளர்க்கும் நாள், பக்தியுடன் வாழ உறுதி எடுக்கும் நாள், பக்தர்கள் நம்பும் ஆன்மீக பலன்கள். ஆடி கிருத்திகை நாளில் பக்தியுடன் முருகனை வழிபட்டால் மன அமைதி கிடைக்க வேண்டும் என்று பக்தர்கள் வேண்டுகின்றனர். குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்க பிரார்த்திக்கின்றனர். நல்ல முடிவுகள் எடுக்க மனவலிமை கிடைக்க இறைவனை நாடுகின்றனர். வாழ்க்கை பாதையில் இறையருள் துணையாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்றனர். இவை ஆன்மீக நம்பிக்கைகள். வாழ்க்கை சவால்களுக்கு தேவையான முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொள்வது அவசியம். அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம். எங்கள் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த பதிவை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இதுபோன்று மேலும் பல கருத்துக்கள், சிறுகதைகள், தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் சரவண பவ. நன்றிகள் கோடி. சரணம்.